சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 58வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். சங்கீதம் 119:58. முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும். எல்லாம் கண்களை மூடுவோம். தேவன் இந்த நாள் தம்முடைய கிருபையை நமக்கு தருகிற ஒரு நாள். அவருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரம், நேற்று இரவு அதிகாலை 12 மணி தாண்டும் போது இந்த வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தார். என் ஜனத்தை தயவுக்காக கெஞ்ச சொல், கிருபைக்காக கெஞ்ச சொல். தயவு இருந்தால்தான், கிருபை இருந்தால்தான் இனி வரும் நாட்கள் நமக்கு நலமானதாய் இருக்கும். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும். தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்ச நேரம் வாய் திறந்து எல்லா கண்களை மூடி, சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் கண்களை மூடி, மேலே இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி, நேரலையில் இணைந்திருக்கிறவர்களும் அவருடைய தயவுக்காக, அவருடைய கிருபைக்காக கெஞ்சணும். பெக் பண்ணணும். பிச்சை எடுக்கிறது மாதிரி கெஞ்சி கேட்கணும். எல்லாம் கண்ணை மூடணும். யாரையும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. வாயை திறக்கணும். ஆவியானவர் என்னை எப்படி லீட் பண்ணுறாரோ நான் அப்படி போவேன். ஆனால் இன்னைக்கு போகும்போது ஒரு தயவோடு போகணும். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு தயவு வரணும், உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு தயவு வரணும். சும்மா இருக்கிறீங்க, ஆண்டவரிடத்தில் தயவுக்காக கெஞ்சுங்கன்னு சொன்னேன். தேசத்தில் அழிவின் செய்திகளை கேட்குறோம். உலக நாடுகள் 3ஆம் உலக யுத்தத்துக்கு ஆயத்தமாய் அணிவகுத்து நிற்கிற காட்சிகள், ஆபத்து கிட்டி இருக்கிறது. அழிவின் செய்திகள், ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே. தகப்பனாக இதுவரையும் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன். உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன். உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையில் தோளின் மேலே சுமந்து வந்தீர். தந்தையே தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் ஓம் தயவா உதவி பெற்றேன். உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் பெற்றேன். உயிருள்ளவரை தயவினால் உயிர் பிழைத்தேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன். உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன். உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனே தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. சொல்லுங்க, இந்த வனாந்திரத்தை நான் தாண்டுவேன். உங்க தயவால நான் தாண்டுவேன். தாண்டினேன் வனாந்திரத்தை. தகப்பனே தகப்பனே தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தகப்பனே தயவா தாண்டுவேன் வனாந்திரத்தை. உங்க தயவை எதிர்பார்த்து நிற்கிறோம். உங்க தயவினால் எங்களை நிரப்பி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன்.
உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும். சங்கீதக்காரனாகிய ஆசாப் ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சுகிறான், முழு இருதயத்தோடு கெஞ்சுகிறான். எனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருது, ஏதோ சேர் ஏதோ அடிக்கிற மாதிரி. சின்ன பிள்ளைங்க, உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவருடைய தயவு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென். அதுவும் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமாகிய நமக்கு மிக 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 அவசியமான ஒன்று தேவனுடைய தயவு. ஆமென். காட்ஸ் ஃபேவர், தேவனுடைய தயவு. தேவனுடைய தயவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய 3 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி சில நிமிடங்கள் நாம் தேவ தயவுக்காக சபையாய் கெஞ்ச போகிறோம். தேவன் எனக்கு சொல்லி அனுப்பின காரியம், என் தயவை என் ஜனத்தின் மேல் வைக்க விரும்புகிறேன், என் தயவை அவர்களுடைய சந்ததிகளின் மேல் வைக்க விரும்புகிறேன். அந்த தயவினால ஆமென் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. இந்த தயவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது, அல்லாவிட்டால் இந்த தயவு ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும்? தேவ தயவில்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்துவிட முடியுமா என்றால் ஆம், வாழ்ந்துவிட முடியும். காரணம், தேவனை அறியாதவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் யாரென்று தெரியாதவர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய தயவில்லை, தேவனுடைய கிருபைகள் அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் பிள்ளை போல் தலைத்து அவன் ஆசீர்வாதமாய் இருக்கும்போது அதை குறித்து பொறாமப்படாதே, அவன் அது அழிவதற்கு ஏதுவாய் அது மாறுகிறது. புல் சில காலம் முளைத்தெழும்பி பச்சை பசேல் என்று வளர்ந்து அது சில காலம் நிற்கும், அதுக்கப்புறம் மறைந்து போகும். அதற்கு தேவனுடைய தயவு தேவையில்லை. ஆனால் ஒரு பனைமரம் நின்று அது உறுதியாய் நின்று கனி கொடுத்து எத்த புயல் வந்தாலும் மழை வந்தாலும் அதன் நடுவே நிற்க வேண்டும் என்றால் தேவனுடைய தயவு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ தயவு என்ன செய்யும்? அல்லாவிட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ தயவு ஏன் தேவை என்பதை குறித்து 3 காரியங்களை வேகமாய் சொல்லி, நாம் அறிந்த காரியங்களாய் இருந்தாலும் மீண்டும் இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் ஒரு விசை நமக்கு அதை உறுதிப்படுத்தி ஆமென் அதற்காக நாம் தேவ சமூகத்திலே கெஞ்ச போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 24:12. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அல்லேலூயா. இங்கே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியான சூழ்நிலை வருகிறது. அவன் திருமண வயதை எட்டின போது ஆபிரகாம் தன் மகனுக்காக ஒரு பெண்ணை அவனுக்கு கொள்ள வேண்டும் என்று அவன் தீர்மானம் எடுக்கிறான். கல்யாண வயசு வரும்போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு ஆமேன் வருதா பார்த்தீங்களா? அல்லேலூயா. அந்தந்த வயதில் செய்ய வேண்டியது அந்தந்த வயசில் என்ன செஞ்சிடணும். காலம் கடந்த பிறகு குட்டியை கட்டி கொடுத்துட்டு 2 மக்களையும் கட்டி கொடுத்துட்டு பயலுக்கு பார்க்கலாம் அப்படின்னா பையன் சும்மா இருப்பான், பயலுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்தந்த வயதிலே திருமணத்திற்கு ஒரு வயதை அரசாங்கம் நியமிக்கிறது. தேவனும் ஒரு வயதை நியமித்திருக்கிறார். அந்த வயதில் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? செஞ்சிடணும். ஆபிரகாம் இப்பொழுது தன்னுடைய வீட்டிலே வளர்ந்த எலியேசரை அழைத்து, தனக்கு உண்மை முத்தமாய் இருக்கக்கூடியவனை அழைத்து சொல்லுகிறான், என் மகனாகிய ஈசாக்குக்கு நீ பெண் கொள்ள வேண்டும்.
நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் என் மகனுக்காக நீ பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்திடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்கு என்ன செய்யணும்? பெண் கொள்ளணும். சில வாரங்களுக்கு முன்பாக அமெரிக்கா தேசத்திலே மருத்துவராய் வேலை செய்கிற ஒரு மகளுக்காக அவருடைய தாய் என்னை சந்தித்தார்கள். என்னை சந்தித்து அவர்கள் சொன்னார்கள், என் மகள் இப்படி அமெரிக்காவிலே டாக்டர் படித்து கொண்டிருக்கிறாள், இன்னும் 6 மாதங்கள் முடிவிலே அவளுடைய படிப்பு நிறைவேறுகிறது, அங்கே அவளுக்கான கிரீன் கார்டு இருக்கிறது, அங்கே அவள் சிட்டிசன் ஆகிவிட்டாள், அங்கே அவள் செட்டில் ஆகி விடுவாள், அவளுக்கு திருமண வயது தாண்டி விட்டது, மருத்துவ படிப்புக்காக அவள் காத்திருக்கிறாள், அங்கே அநேக வரன்கள் வருகிறது, இருந்தாலும் நம்ம ஊர்லேருந்து எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சரி அம்மா, நான் சொல்கிறேன், நான் என்னமோ வாரந்தோறும் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர மாதிரியும், ஆமேன், என் பர்ஸுக்குள்ளே அமெரிக்கா மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க. உடனே எனக்கு இன்னொரு அமெரிக்க குடும்பம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நான் அந்த ப்ரொஃபைலை நான் அந்த நபருக்கு அனுப்பி வைத்தேன். ஆமேன், ஜெபம் பண்ணுங்க, தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் துண்டித்து விட்டேன் என் இணைப்பை. ஆமேன், அது வரைக்கும் தான் என் வேலை. ஆமேன், அதுக்கு மேலே எனக்கு வேலை இல்லை. அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறான், நான் குடியிருக்கும் இந்த கானானியருடைய தேசத்தில் எனக்காக என் மகனுக்காக நீ என்ன செய்யாத? பெண் கொள்ளாத. என் தேசத்துக்கு போ, என் இனத்திற்கு போ, அங்கே என் குமாரனாகிய ஈசாக்குக்கு என்ன செய்? பெண் கொள். இப்போ ஒரு பொறுப்பை தன் கையிலே வாங்கி கொண்டு எலேசர் புறப்படுகிறான். புறப்படும் போது அவன் தேவ சமூகத்திலே பண்ணின ஒரு விண்ணப்பம் தான் நாம் வாசித்த இந்த வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு நீர் தயவு செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய தயவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எதற்கு தேவை? ஒரு குடும்பத்துக்கு தேவனுடைய தயவு ஏன் அவசியம் என்றால், காரியங்கள் சித்திக்க வேண்டும் என்றால், காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் தேவ தயவு தேவை. அப்ப முதலாவது நான் இப்படி எழுதியிருக்கிறேன், காரியத்தை சித்திக்க பண்ணும் தயவு, காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தயவு. இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் போது இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகருடைய வாழ்க்கையிலே காரியங்களை நான் வாய்க்க பண்ண போகிறேன், அநேகருடைய வாழ்க்கை சித்திக்கப்பட போகிறது, அநேகருடைய குடும்பங்கள் கட்டப்பட போகிறது. ஆமென், அதற்கு தேவனுடைய தயவு தேவை. ஆமென். இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம எடுத்து பார்ப்போம்னா, தேவனுடைய தயவு இல்லாமலே அவனுக்கு எல்லாம் நடப்பதற்கு எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறது. ஆமென். அவனுடைய மகனுக்கு பெண் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் ஊரில் இருக்கிற எல்லாரும் தங்கள் பெண்களை அவனுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருப்பார்கள். காரணம், ஆபிரகாம் அந்த தேசத்திலே மிகுந்த ஐஸ்வர்யவான். அவனுடைய ஆசீர்வாதங்களை பூமி தாங்கிக் கொள்ளாதிருந்தது. அவனுக்கு இல்லாத இடமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் கால் வைக்கும் எவ்விடமும் அவனுக்கு சொந்தம். அப்படியே வட்டத்தில் வந்து கால் வச்சான், வட்டத்தில் 1 ஏக்கர் வாங்குவான். ஆமென். அப்படியே இங்க இருந்து போய் திண்டுக்கல்ல கால் வச்சான்னா திண்டுக்கல்ல 1 ஏக்கர் வாங்குவான். அப்படியே வயநாட்டில் கால் வச்சா அங்க 1 ஏக்கர் வாங்க. இதெல்லாம் சொல்லும்போது சில பேருக்கு மனசுல நினைக்கிறாங்க, பாஸ்ட் ஒருவேளை வாங்கியிருப்பாரோ. ஆமென். அப்படி நினைச்சா அப்படி ஆமேன் என்றும் ஆமென்றும் ஆக கடவது. வரல, அல்லேலூயா. நல்ல ஆமேன் வரல. எல்லாம் அசூயம் பிடிச்சவியலா இருக்கிய. ஆமேன். என்ன பிடிச்சவியலா இருக்கிறிய? ஆமாம். அப்ப ஆபிரகாமுக்கு இல்லாத ஆசீர்வாதங்களே இல்லை. அப்ப அவனுடைய மகனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்றால் வரிந்து கட்டி கொண்டு வருவார்கள். வரிசையில் வந்து நிற்பாங்க, என் பிள்ளைய தரேன், என் பிள்ளைய தரேன், என் பிள்ளைய தரேன்னு சொல்லி. ஆனா இங்க எலியேசர் ஜெபிக்கிறான், ஆசீர்வாதங்கள் அல்ல, ஆடம்பரங்கள் அல்ல, உலகத்தின் காரியங்கள் அல்ல, வெளிப்புறமான காரியங்கள் அல்ல. என் எஜமானுக்கு நீர் தயவு செய்யும் போது என் எஜமானுடைய குமாரனுடைய காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுவீர். ஆமென். இந்த காலை நேரத்தில் நமக்கு தேவை தேவனுடைய தயவு. நம்ம மகனுக்கு தேவை தேவனுடைய தயவு. நம்முடைய மகளுக்கு தேவை தேவனுடைய தயவு. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்கு தேவை தேவனுடைய தயவு. திருமணத்துக்காய் காத்திருக்கிற தம்பிமார் தங்கச்சிமார் தேவை தேவனுடைய தயவு. ஆமென். அந்த தயவு வெளிப்பட்டா காரியம் சித்திக்கும்.
காரியம் சித்திக்கும். இல்லைன்னா நீங்கள் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு, ஆமீன், பேங்க் லாக்கரில் பணத்தை வச்சுக்கிட்டு, ஆமீன், படிப்பை வச்சுக்கிட்டு, எனக்கு அம்மாவே நல்லா படிச்சிருக்கிறான், எனக்கு அம்மாவா நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறா, அதனால என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தால் இன்றைக்கு வெளியில் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளித்து அழிச்சிருங்க அந்த எண்ணத்தை. ஆமீன். உங்கள் வாழ்க்கையில் காரியம் சித்திக்கணும்னா தேவனுடைய தயவு தேவை. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காரியங்கள் சித்திக்கணும்னா தேவனுடைய தயவு தேவை. இந்த பகல் வேளை அந்த தயவை நான் என் ஜனத்துக்கு தருவேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். அந்த தயவுக்காக கெஞ்சணும். இவன் கெஞ்சுகிறான். எலியேசர் என்ன செய்கிறான்? கெஞ்சுகிறான். எப்படி? ஆபிரகாமுக்காக. என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு நீர் தயவு செய்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வைக்கப்படப்ப பார்த்து பொண்ணு கொள்ளக்கூடாது. ஆபிரகாமனுடைய ஈசாக்கு ஐடியில் வேலை பார்க்குறான், அவன் 2 மாடி வீடு கட்டி இருக்கிறான், அதனால நம்ம பிள்ளைய கொடுப்போன்னு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. சூப்பர் மார்க்கெட்டை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது? கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஆமீன். ஐடியை பார்த்து கல்யாணம் பண்ணிடக்கூடாது. வண்டியை பார்த்து கல்யாணம் பண்ணிடக்கூடாது. டெய்லி ஒவ்வொரு பைக்கில் வர்றான், பெரிய ஆளாக தான் இருப்பானோ. பெரிய ஆளெல்லாம் இல்லை, அவன் மெக்கானிக்கு ஒர்க் ஷாப்பில். ஆமேன். அவன் வண்டியை ரிப்பேர் பண்ணிவிட்டு வண்டியை ஒரு 5 கிலோமீட்டர் என்ன செய்வான்? ஓட்டி பார்ப்பான். ஓட்டி பார்க்குறவன் அந்த காலேஜ் வழியாக தான் போவான். ஏன்? அதை பார்த்து எங்கள் ஆளுக்கு ஒவ்வொரு பைக்கு, ஒரு நாள் டியூக்கில் வர்றாரு, ஒரு நாள் டியோவில் வர்றாரு, ஒரு நாள் என்ஃபீல்டில் வர்றாரு. எதுவுமே அவனுக்கு கிடையாது. எதுவுமே அவனுக்கு கிடையாது. கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமேன். ஓட்ட ஒரு சைக்கிள். ஆமேன். அதில் காத்தடிக்கிறதுக்கு வால் டீப்பு கூட உள்ள இல்லை. ஆமேன். அல்லேலூயா. தயவு வேணும். எத்தனை பேருடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை, தேவ தயவு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவ தயவு வெளிப்பட்ட காரியம் சித்திக்கும். தேவதயவு வெளிப்பட்ட காரியம் சித்திக்கும். இங்கே நிறைய திருமணங்கள் நடந்திருக்கிறது. போய் அந்த குடும்பத்தில் விசாரித்து பாருங்கள். ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் நிறைவாய் நடத்தியிருக்கிறார். நான் தேவ தயவு அந்த குடும்பத்தில் வெளிப்பட்டதுனால. ஆமேன். இந்த பகல் வேளை காரியங்கள் சித்திக்க வேண்டுமா? தேவ தயவு வேண்டும். ஆமேன். திருமணம் மாத்திரமல்ல, வேலை காரியமாக இருக்கலாம், படிப்பு காரியமாக இருக்கலாம், தேவ தயவு நமக்கு தேவை. ஆமேன். இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் எளிதாய் கிடைக்கிறதுனால அதுக்காக நீங்கள் அழுறதே இல்லை, கெஞ்சணும்னு ஆண்டவர் சொல்கிறேன். இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நான் கேட்குறேன், நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்காக என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இந்த ட்ரெஸ்ஸு வேணாம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணதில்லை. ஏன்னா எல்லாமே எளிதாய் அவர்களுக்கு கிடைக்கிறது. உங்கள் படிப்புக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு சீட்டு வேணும், ஆமேன், அதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? அது எங்கள் அப்பா பார்த்துப்பார், அது எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, அது அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் வேறு எதையும் பார்ப்பீங்களா? எல்லாமே நமக்கு எளிதாய் கிடைக்கிறதுனால இன்னைக்கு ஆண்டவருடைய தயவை குறித்த எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு, 2K கிட்ஸுக்கு. அன்னைக்கு நமக்கு உங்கள் பெற்றோரத்தில் கேட்டு பாருங்க, ஒரு பிடி அரிசி வேணுனாலும் தேவ சமூகத்தில் கெஞ்சினாதான் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னாலும் தேவ சமூகத்தில் கெஞ்சினாதான் கிடைக்கும். இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் கெஞ்சாமலே கிடைக்கிறதுனால கெஞ்சுறதுனா என்னன்னே தெரியாமல் போயிட்டாங்க. அப்படி இருந்துடக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்தில் நாம் தயவுக்காக என்ன செய்யணும்? கெஞ்சணும். கெஞ்சினா தான் நன்மை வரும். ஆமென். உடனே ஒரு தரப்பினர் சொல்வார்கள், அது அவர் தகப்பன் தானே, அவருக்கு தெரியாதா, அவருக்கு கண் இல்லையா, அவருக்கு காது இல்லையா? ஆமாம், நீ என்ன பெரிய டாக்டரை அடிக்கடி செக் பண்ணிக்கிற, அவருக்கு கண் இருக்கா காது இருக்கான்னு? அவருக்கு எல்லாம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் நாம் அவரிடத்தில் கெஞ்சணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவரிடத்துல கேட்கணும்னு என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். ஆமென். பிள்ளைக்கு ஏதாவது தேவைன்னா நேராக அம்மாட்ட போய் சொல்லுவான், அம்மா போய் அப்பாட்ட சொல்லுவான். அவர் உடனே சொல்லுவார், அவனை என்கிட்ட வந்து கேட்க சொல்லு. அப்படின்னா அவர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது என்பதல்ல, அது அவருடைய எதிர்பார்ப்பு, தகப்பனுடைய எதிர்பார்ப்பு. அது தேன் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயை செய்தரலும், காரியத்தை சித்திக்க பண்ணும் தயவு. இரண்டாவது வேதத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ யாவரையும், ஆமென்,
உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். கரை சேர பண்ணும் தேவ தயவு. முதலாவது நான் சொன்னேன், காரியங்களை சித்திக்க பண்ணும் தேவனுடைய தயவு. இரண்டாவது, கரை சேர பண்ணும் தேவனுடைய தயவு. இந்த 27ஆம் அதிகாரம் ஒரு கப்பல் பயணத்தை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறது. 275 பேர், பவுலோடு கூட சேர்த்து 276 பேர். 275 பேரும் வேறே நோக்கத்தோடு இருந்தாலும் பவுல் ஒரு நோக்கத்தோடு அந்த கப்பலிலே பயணம் செய்கிறான். கட்டுண்டவனாய் பயணம் செய்கிறான். ராயனுக்கு முன்பாக இவனை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே நூற்றுக்கு அதிபதி, அவனுக்கு கீழாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரும் இந்த சிறைச்சாலையில் கட்டுண்டிருந்தவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு கப்பலிலே பயணம் செய்கிறார்கள். 276 பேர் பயணம் செய்கிற கப்பலில் ஒருவன் மாத்திரம்தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஒருவன் மாத்திரம்தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவன், ஒருவன் மாத்திரம்தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உள்ளவன். ஆமென். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், குடும்பத்தில் ஒருவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகி இருந்தால் போதும். ஒரு குடும்பத்தில் ஒருவன் தேவனுடைய கிருபையை பெற்றிருந்தால் போதும். குடும்பத்தில் ஒருவன் தேவனுடைய தயவை பெற்றிருந்தால் போதும். ஒருவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தால் போதும். அவன் மூலம் அவன் முழு குடும்பமும் பாதுகாக்கப்படும் என்பது இந்த வேதம் எழுதி வைத்திருக்கிற சட்டம். ஆமென். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை அவனை மட்டுமல்ல, அவன் முழு குடும்பத்தையும் பாதுகாத்தது. ஆமென். இங்கே பவுலுக்கு வெளிப்பட்ட தேவனுடைய தயவு அவனோடு கூட பயணித்த எல்லாரையும் பாதுகாத்து கரை சேர பண்ணினது. ஆமென். இங்கே சில வார்த்தைகளை மட்டும் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். அந்த 27ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கடும் காற்று அதின் மேல் மோதிற்று. 15வது வசனம், அகப்பட்டது, எதிர்த்து போக முடியல, காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். 16வது வசனம், வெகு வருத்தம். 17வது வசனம், ஆமென், விழுவோம் என்று பயம், சொரிமணனிலே விழுவோம் என்று பயம். வருத்தம் வருது, பயம் வருது. ஆமென். கடும் காற்று மோதினதுனால என்னெல்லாம் காரியங்கள் வருதுன்னு பாருங்க. 18வது வசனம், மிகவும் அடிபட்டோம், மிகவும் அடிபட்டோம், சில சரக்குகளை கடலில் எறிந்தோம், நஷ்டம் வந்தது. அடி வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சு. 19வது வசனம், எங்கள் கைகளினாலே தளவாடங்களை எடுத்து என்ன செஞ்சோம்? எறிந்தோம். எது எங்களுக்கு வாழ்வாதாரமோ, எது எங்களுக்கு பாதுகாப்போ, ஆபத்து வரும்போது, புயல் வரும்போது, கொந்தளிப்பு வரும்போது இந்த தளவாடங்கள் தான் அங்கே கப்பலில் பயணிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. ஆனால் கப்பலை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தளவாடங்களை எடுத்து தங்கள் கைகளினாலே வெளியேறிந்தார்கள். உங்களுக்கு இருக்கிற சொத்து, உங்களுக்கு இருக்கிற நகை, இதெல்லாம் உங்க கையினாலே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகுது. 20வது வசனம், பெரும் காற்று, மிகுந்த பெரும் காற்று, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் திடனற்று போய், பயந்து போய், கலங்கி போய், இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிருக்கிற சூழ்நிலையில தான் தேவனுடைய தயவு கரை சேர பண்ணுகிறது. தேவனுடைய தயவு என்ன செய்கிறது? கரை சேர பண்ணுகிறது. இந்த காலை நேரத்தில் இந்த 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கலாம். கடும் காற்று மோதி இருக்கலாம், கப்பல் அதில் அகப்பட்டிருக்கலாம், மிகுந்த உபத்திரவம், மிகுந்த வேதனை, அதிக வருத்தம், வெகு வருத்தங்களும் பயங்களும் சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்றார், அவருடைய தயவுக்காக நீ கெஞ்சு, அந்த தயவு வெளிப்பட்டா தப்பி கரை சேருவ. ஆமென். இந்த தயவு கரை சேர பண்ணுகிற தயவு. ஆமென். இவர்கள் வெகு நாட்களாக சூரியனை காணவில்லை,
வெகு நாட்களாக சூரியனை காணவில்லை, இருளிலே இருக்கிறார்கள். எப்பொழுது விடியும் என்கிற ஆவல், எப்பொழுது விடியும் என்கிற ஆசை, எப்பொழுது விடியும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எப்பொழுது விடியும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருந்தவர்கள் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இனி விடிவதற்கு வாய்ப்பில்லை, இனி பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை, இனி மேலே எழும்புவதற்கு வாய்ப்பில்லை, இனி கரை சேருவதற்கு வாய்ப்பில்லை, இனி காரியம் கைகூடி வருவதற்கு வாய்ப்பில்லை, இனி எந்த ஒரு நன்மையையும் நான் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற முடிவிலே தங்கள் சரீரத்தை தாங்களே ஒடுக்க ஆரம்பிக்கிறார்கள். எப்படியும் கடலிலே விழுந்து சாக போகிறோம், எனவே இப்பொழுதே சாவது நலம் என்று சொல்லி 14 நாட்களாக சாப்பிடாம பட்டினியா இருக்கிறாங்க. ஆமென். நானும் ஒருவேளை இப்படி நினைச்சேன், 14 நாள் உபவாசம் இருந்திருப்பார்களோ, ஆண்டவரே இந்த கப்பல் பயணத்தில் எங்களை பாதுகாத்தரணும், எங்களை கரை சேர பண்ணும் அப்படின்னு சொல்லி உபவாசம் இருந்திருப்பார்களோ நினைச்சா. வசனம் அழகா சொல்லுது, 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? சாப்பிட அவங்களுக்கு மனசு இல்லை, அவங்களுக்கு பயம் சூழ்ந்திருக்கிறது, அவங்களுக்கு கவலை சூழ்ந்திருக்குது, வருத்தம் சூழ்ந்திருக்குது. இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்திலும் சில பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். அதிக வருத்தத்தினால, அதிக பயத்தினால ஒரு வாரமா சாப்பிடவே முடியல பாஸ்டர், கொஞ்ச நாளா சாப்பாடு தொண்டையிலிருந்து கீழே இறங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து புசி, நான் உனக்கு தயவு பண்ணிட்டேன். ஆமென். நான் உனக்கு தயவு பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு தயவு பண்ணிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு எவ்வளவு வேகமா வெளிப்படும் தெரியுமா? மீண்டும் அந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அதுல ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புறேன். ஆமென். 24ஆம் அதிகாரத்துல, ஆமென், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். 15வது வசனம், அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே. எப்படி? என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு நீர் தயவு செய்தருளும் என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்னே தயவு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை அப்படி தேவ சமூகத்தில் நீங்க உண்மையா கெஞ்சுவீங்கன்னா, ஆண்டோடைய சமூகத்தில் தயவுக்காக அழுந்து புலம்புவீங்கன்னா, இந்த ஆலயத்தை விட்டு போவதற்கு முன்பாகவே தேவ தயவு வெளிப்படும், தேவ தயவு வெளிப்படும், கரை சேர பண்ணுவார். ஆமென். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில தேவ தயவு வெளிப்படும். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் 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 தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் தேவ தயவை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் கெஞ்ச ஆயத்தம் என்றால், சபை உங்கள் பிள்ளைகளுக்காக கெஞ்ச ஆயத்தம் என்றால், அவர் உங்கள் பிள்ளைகளுக்காக தயவை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அந்த தயவு அவர்களை கரை சேர பண்ணும். ஆமென். அவங்க பாதியில் கவிழ்ந்து போக மாட்டாங்க, அவங்க கரை சேருவாங்க. 27:44 சொல்லுகிறது, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எதனால் கரை சேர்ந்தார்கள்? தேவ தயவினால். தேவ தயவினால். கப்பல்னாலேயோ, கப்பலில் இருக்கிற மாலுமினாலேயோ, நூற்றுக்கு அதிபதினாலேயோ அல்ல, ஈவன் பவுலினாலேயோ அல்ல, பவுலுக்கு வெளிப்பட்ட தேவனுடைய தயவினாலே அவர்கள் கரை சேர்ந்தார்கள். ஆமென். இன்னைக்கு உங்கள் குடும்பம் கரை சேரணும்னா, தத்தளித்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கரை சேரணும்னா தேவனுடைய தயவு தேவைப்படுகிறது. தேவனுடைய தயவு தேவைப்படுகிறது. தேவனுடைய தயவுக்காக கெஞ்சுங்கள், தேவ தயவு உங்களை கரை சேர பண்ணும். 3வது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும்
எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை மூடவனானேன். யாத்திராகம் 3:21. தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை. ஆமென். வெறுமையை வேறறுக்கும் தயவு. அல்லேலூயா. வெறுமையை வேறறுக்கும் தேவனுடைய தயவு. யாக்கோபு இங்கே சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எனக்கு காண்பித்த உம்முடைய தயவு எவ்வளவேனும் நான் பாத்திரன் அல்ல, நான் போகும்போது கோலும் கையுமாகத்தான் போனேன், ஆனால் வரும்போது 2 பரிவாரங்களோடு நான் கடந்து வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ போகிறது வெறும் கோலும் கையுமாக வெறுமையாக போகலாம், ஆனால் வரும்போது 2 பரிவாரம். ஆமென். யாராவது வெளிநாட்டுக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. போகும்போது நீ வெறுமையாய் போனது போல இருக்கும், ஆனால் வரும்போது 2 பரிவாரங்களோடு வருகிறதா இருக்கும். தேவ தயவுக்காக கெஞ்சுங்கள். ஆமென். தேவ தயவுக்காக கெஞ்சணும். ஆமென். யாக்கோபு போகும்போது வெறும் கையும் கோலுமாக போகிறான். எகிப்தின் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படி ஒரு ஒரு பிரச்சனை வருகிறது. ஒருவேளை நாம் இந்த எகிப்தை விட்டு போகும்போது வெறுமையாய் போய்விடுவோமோ, இத்தனை காலம் நாங்கள் உழைத்த உழைப்பு வீணாய் விடுமோ, இத்தனை காலம் எங்கள் பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போய்விடுமோ? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, அவர்கள் போகும்போது நான் அவர்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டேன், அவர்களுக்கு நான் தயவு கிடைக்க பண்ணுவேன். அந்த தயவு அவர்களுடைய வெறுமையை வேறறுக்கும். ஆமென். அவருடைய வெறுமை என்ன செய்யும்? வேற இருக்கும். இவங்க போய் பொண்ணை கேட்டாங்க, வெள்ளியை கேட்டாங்க, வஸ்திரங்களை கேட்டாங்க, அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாக எகிப்தியர்களை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. வெறுமையை வேறறுக்கிற தயவு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெறும் கையும் கோலும். இது நடுவில் தேவ தயவு. அதுக்காக கெஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ கடினமாக உழைச்சாலும், எவ்வளோ பிரயாசப்பட்டாலும், அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ், அதை பண்ணி இதை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி 4 வழிகளிலிருந்து நீங்கள் வருமானத்தை கொண்டு வந்து சேர்த்துடலான்னு நினச்சாலும் தேவ தயவு இல்லைன்னா வெறுமை இட் கண்டினியூஸ். ஆனால் தயவு வெளிப்பட்டால் அந்த தயவு வெறுமையை வேறறுத்து போடும். யாக்கோபு சொல்லுகிறான், நீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் போகும்போது பயத்தோடு போனேன். போகும்போது வெறும் கோல் தான் என்கிட்ட இருந்துச்சு. எங்கே போகிறேன், என்ன செய்ய போகிறேன், எதிர்காலம் என்ன, என் வாழ்க்கை என்னாகும், என்ன நடக்க போகுது, எதுவுமே தெரியாமல் சூரியன் அஸ்தமித்து போன சூழ்நிலையில தான் நான் போனேன். ஆனால் இப்பொழுது எனக்கு 2 பரிவாரங்கள், எனக்கு 2 மடங்கு நன்மைகளை தந்து என்னை உயர்த்தி வைத்தது என்னுடைய தாளந்தோ, என்னுடைய திறமையோ, என்னுடைய ஞானமோ அல்ல, தேவனுடைய தயவு. இந்த மட்டும் என்னை நிறுத்தி இருப்பது தேவனுடைய தயவு. ஆமென். 18 வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்துச்சுன்னா ஊழியத்துக்கு வந்து 18 வருஷம் ஆகுது. திரும்பி பார்க்கிறேன், இந்த மட்டும் கொண்டு வந்து நிறுத்தினது தேவனுடைய தயவு. ஆமென். சுய பலத்தில் அல்ல, சுய ஞானத்தில் அல்ல. யாரோ என்னை தூக்கி விட்டுட்டாங்க, இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க என்னை ஊழியத்தில் தூக்கி விட்டாங்க, இவங்க அரவணைச்சாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணாங்க என்பதல்ல. தேவனுடைய தயவு இந்த இடத்துல வந்து நிறுத்தி இருக்கிறது என்றால், இந்த காலை நேரத்தில் இன்னும் எனக்கு தேவ தயவுக்காக நான் கெஞ்சும் போது, ஆமென், இந்த இடத்திலிருந்து இன்னும் மேலே என்னை கொண்டு போய் நிறுத்துவதற்கு தேவனுடைய தயவு போதுமானதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நிராகரிப்புகள், நிறைய புறக்கணிப்புகள், நிறைய அவமானங்கள், நிறைய நிந்தைகள், போகிற இடங்களில் வருகிற இடங்களிலே, ஊழியத்தின் பாதைகளிலே ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலைகள், அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலைகள் பல இடங்களிலே நான் சந்தித்தது உண்டு. ஆனால் இந்த மட்டும் கொண்டு வந்தது தேவனுடைய தயவு.
தேவனுடைய தயவு என் வெறுமையை வேறறுக்கும். ஆமென். அதனால் தயவுக்காக கெஞ்சுங்க. தயவு செய்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தயவு செய்து தயவுக்காக கெஞ்சுங்க. ஆமென். ஆமாம், நமக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்குது. படிப்பு ஈஸியாக கிடச்சிருது, ஒரு பைக் வேணும்னா ஈஸியாக கிடச்சிருது, ஒரு ஃபோன் வேணும்னா ஈஸியாக கிடச்சிருது. தம்பிம்மா தங்கச்சிமாருக்கு சொல்கிறேன், ஃபோன் வேணும்னா ஈஸியாக கிடச்சிருது. நான் ஒரு கிழிஞ்ச ஷூவை 3 மாதமாக போட்டுட்டு நடக்கிறேன். ஊழியத்துக்கு போகும்போது பாஸ்டர்ஸ் பார்த்து, என்ன பாஸ்டர் ஷூவை மாற்ற மாட்டேங்கிறீங்க? மாற்றுறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது, அது எளிதாய் வரக்கூடாது. இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு லேசாக ஒரு சின்ன ஷூவில் ஒரு ஸ்ட்ராப்பு கிழிஞ்சிட்டா கூட தூக்கி போட்டுடுறாங்க. என்ன செஞ்சிடறாங்க? தூக்கி போட்டுடுறாங்க. நாம் படிக்கிற காலத்தில் அப்படி இல்லை. மண்டே மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டில் அந்த முக்கில் ஒரு செருப்பு கடை உண்டு. ஷூ கிழிஞ்சிரும் வழியில், அங்கே கொடுத்து செருப்பு தச்சு போட்ட நாட்களும் உண்டு. ஆமென். ஆமாம், கிரவுண்டில் ஓடும்போது கொஞ்சம் காலை அகட்டி வச்சிட்டோன்னா மத்திய பிரதேசம் கிழிஞ்சிரும் பேண்ட்டில். ஆமென். அதை தச்சு போடுறோம். இன்றைக்கி லேசாக கிழிஞ்சிருச்சுன்னா தூக்கி போடுறோம், லேசாக கிழிஞ்சிருச்சுன்னா தூக்கி போடுறோம். இன்றைக்கும் என் பேண்ட்டு கிழிஞ்சிருச்சுன்னா நான் தச்சு தான் போடுறேன். ஆமென். அதுக்குன்னு எங்கள் விசுவாச மக்கள் சில பேரை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அதில் எனக்கு கேவலம் இல்லை. ஒரு 1000 ரூபா கொடுத்த ஒரு பேண்ட்டை வாங்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். எளிதாய் கிடைக்கக்கூடியது எல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது, ஆனால் கஷ்டப்பட்டு வர்றது நிற்கும். இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, எது எல்லாம் எளிதாக கிடைக்குது எளிதாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீ நிர்விசாரமாக இருக்காத. ஆமீன். ஒரு காலத்தில் ஒன்றுமே கிடைக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். இன்றைக்கி சாப்பாடெல்லாம் அசால்ட்டாக தூக்கி எறிஞ்சிடறோம். வெளியில் போய் பார், சாப்பாட்டுக்காக எத்தனை பிள்ளைங்க ஹோட்டலுடைய பின்பக்கத்தில் இலைகளை தூக்கி எறிகிற இடத்துல ஒரு பாதி இட்லி, கொஞ்சம் பொங்கல், கொஞ்சம் தோசை, கொஞ்சம் சிக்கன் அப்படின்னு காத்துக்கிறக்கிறான். இங்கே 4 கடி கடிச்சிட்டு தூக்கி போடுறாங்க, எனக்கு சிக்கன் தேவையில்லை, இதெல்லாம் சிக்கனா, அது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஆமென். ஹலோ, தேவ தயவு வேணும். என்ன வேணும்? உங்கள் அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க, இந்த மட்டும் உங்களை கொண்டு வந்தது எத்தனை ராத்திரி அவங்க தேவ தயவுக்காக கெஞ்சினதுனால. ஆமென். இன்றைக்கி 1.5 லட்ச ரூபா ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே ஆட்டிக்கிட்டு திரிகிறோம். 3.25 லட்ச ரூபா பைக்கில் அப்படியே சுருன்னு போகிறோம். இதெல்லாம் நமக்கு எளிதாக கிடச்சிருச்சு. எளிதாக கிடச்சதுனால தேவ தயவை மறக்கிற ஒரு சந்ததி எழும்பிட்டுருக்குது. தேவ தயவை மறக்கிற ஒரு சந்ததி. பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், தேவ தயவை மறக்கிற சந்ததிகளை தேவன் மறந்து போவார். அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க, பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க. கெஞ்சு, ஆண்டோடைய சமூகத்தில் போய் கெஞ்சு. இன்னைக்கு எனக்கு ஏதாவது தேவைன்னாலும் கெஞ்ச வேண்டியது இருக்கிறது. ஆண்டோடைய சமூகத்தில் போய் இருக்க வேண்டியது. ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் தான் அவர் ஏதாவது செய்கிறாரு. ஊழியத்தின் கதவுகளை திறக்கன்னா கூட கெஞ்ச வேண்டியது இருக்குது. நல்லா பிரசங்கம் பண்ணுறேன், நல்லா லீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊழியத்தில் கதவு திறக்கிறது கிடையாது. நான் போய் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு அப்படின்னு சொன்னால் தான் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் திறக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு சிலதெல்லாம் எளிதாய் கிடைத்ததுனால இன்றைக்கி தேசத்தில் நிறைய பேருடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். சீக்கிரம் கிடைச்சது, பேர், புகழ், பணம் எல்லாம் எளிதாக டக்குன்னு கிடைக்கிறதுனால பாதியிலே அவங்க ஓட்டம் முடிஞ்சிருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேவ தயவுக்காக கெஞ்சுங்க, தேவ தயவுக்காக கெஞ்சுங்க. உனக்கு படிப்பு எளிதாக கிடைக்குது, கேட்ட பாக்ஸ் எளிதாக கிடைக்குது, ஸ்கூல் பேக் எளிதாக கிடைக்குது, எதுனாலும் எளிதாக கிடைக்குது. அன்னைக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் உண்டு. அன்னைக்கு என்ன உண்டு? ஒரு ஃப்ரீ பாஸ். அதில் 2 ரூபாய்க்கு ஒரு கவர் உண்டு. அது ஃப்ரீ பாஸில் போனவங்கெல்லாம் கை தூக்குங்க. போயிருக்கீங்க. அந்த 2 ரூபா கவரை வாங்கி அதில் விதவிதமாக ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி எடுத்து பத்திரமா வச்சு ஒரு பஸ்ஸுக்கு ஓடி எடுத்து பிடிச்சி ஆடி எடுத்து பஸ்ஸில் தொங்கியும் தொங்காமலும் அப்படியே போய் ஆமேன் மண்டே மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டில் அங்கே நிற்கிற போலீஸ்காரன் லத்தி எடுத்து 2 சாத்த ஆமேன் அப்படியெல்லாம் போன நாட்கள். இப்போ ஸ்கூல் வேன் நேராக வீட்டுக்கு முன்னே வருது, ஏறுறோம், காரில் கொண்டு போய் விடுறோம், பத்திரமா கூட்டிகிட்டு வர்றோம். ஒரு 5 நிமிஷம் லேட்டானா கூட கிரவுண்டில் விட்டே நம்மளை அடிக்கிறான், ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு இன்றைக்கி சொகுசு வந்ததுனால தேவை தயவை மறக்கிற ஒரு சந்ததி எழும்பிட்டுருக்குது. சபை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். நீங்கள் கெஞ்சி தானே இந்த பிள்ளைங்களுக்காகவே நீங்கள் கெஞ்சிருப்பீங்க. இங்கே உட்காந்துருக்காங்க தெரியுமா, அவங்களுக்காகவே நீங்கள் கெஞ்சிருப்பீங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தர ஆண்டவரே, 6 மாதம் ஆஞ்சாச்சு ஆண்டவரே, மாமியா ஒரு மாதிரி சொல்கிற ஆண்டவரே. கெஞ்சி தான் இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி என்ன இல்லை, கெஞ்சாமலே எல்லாம் வருது. ஸோ பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், சபைக்கு சொல்கிறேன், ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், தேவ தயவை மறக்காத ஒரு சந்ததியை தேவன் எழுப்புவாராக. ஆமென். எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு எளிதாய் கிடைத்து விடக்கூடாது. எல்லாம் கிடைக்கணும், ஆனால் எளிதாய் கிடைத்து விடக்கூடாது. அதுக்காக என்னென்ன, இந்த ரட்சிப்பு எளிதாய் கிடைக்கல, இந்த பைபிள் நம்ம கையில் எளிதாய் கிடைக்கல. உங்களுக்கு தெரியுமா, இந்த பைபிள் நம்ம கையில் கிடைச்சதுக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் ரத்தம் சித்தியிருக்கிறார். இந்த பைபிள் தங்கள் மொழிகளில் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்குகிற திரள் கூட்ட ஜனம் உலகத்தில் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு எளிதாக பைபிள் தரார், இலவசமாக தரார். அதை நம்மளால் படிக்க முடியல. தேவ தயவை மறக்கிற ஒரு சந்ததியாய் நாம் இருக்கக்கூடாது. தேவ தயவுக்காக நாம் கெஞ்சணும். எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். 3 காரியங்கள் தேவ தயவு காரியத்தை சித்திக்க பண்ணும். தேவதயவு வறுமையை வேறறுக்கும். தேவதயவு நம்மை கரை சேர பண்ணும். சபையின் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், தம்பிமார் தங்கச்சிமாருக்கு சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்கள் புரிஞ்சிச்சா புரிஞ்சு எடுத்துக்கோ. எல்லாமே நமக்கு எளிதாய் கிடைக்கிறது என்பதற்காக தேவனையும் தேவதயவையும் மறந்து விடாது. நான் ஊழியத்துக்கு போகிற பாதையில் தேசங்களுக்குள்ளால பட்டணங்களுக்குள்ளால நான் பார்க்கிற காரியம், தேவ தயவை மறந்து போகிற ஒரு சந்ததி எழும்பி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. தேவ தயவுக்காக நாம் கெஞ்சோம். தேவ தயவுக்காக கெஞ்சோம். எல்லாம் கண்களை மூடுவோம். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். சங்கீதக்காரன் கெஞ்சுகிறான். இன்னைக்கு கெஞ்சுங்க. இந்த ஆலயத்தில், இந்த இடத்துல, இந்த ஆண்டுடைய சமூகத்தில் கெஞ்சுங்க. வேலை எளிதாக கிடைச்சிருச்சு, சம்பளம் எளிதாக கிடைச்சிருச்சு. நீ நினைச்சதுக்கு முன்பாக நினைச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே டக்கு 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 டக்குன்னு உயர்வு கிடைச்சிருச்சு. நீ என்னைக்கு தேவ தயவை மறந்தியோ அன்னைக்கு அதெல்லாம் ஸ்டாப் ஆச்சு. இந்த இடத்துல அப்படி நிறைய பேர் உண்டு, நிறைய குடும்பங்கள் உண்டு. நினச்ச மாதிரி படிப்பு கிடச்சிச்சு, நினச்ச மாதிரி வேலை கிடச்சிச்சு, நினச்ச மாதிரி வாழ்க்கை கிடச்சிச்சு. இப்போ நீ நினைக்கிற ஆனால் கிடைக்கல. ஸ்ட்ரக்காகி நிற்கிற. கடும் காற்று மோதிருச்சு, கப்பல் அதில் அகப்பட்டுருச்சு, பிள்ளைங்க வாழ்க்கை அதில் அகப்பட்டுருச்சு. மிகுந்த வருத்தம், நம்பிக்கை இழந்துட்டோம், மரண பயம் வந்துடுச்சு. பொழுது விடியாது அப்படிங்கிற முடிவு கொண்டோம். சார், நமக்கு எல்லாமே கிடைக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும், ஆனால் எதுவுமே எளிதாக கிடைக்கக்கூடாது. கெஞ்சணும். துரிதமாய் கிடைக்கிற சுதந்திரம் நிற்காது. கெஞ்சணும். நீங்கள் கெஞ்ச ஆயத்தம் என்றால் இந்த மத்தியான நேரம் சபை தேவனுக்கு முன்பாக கெஞ்ச ஆயத்தம் என்றால்
அவர் தம்முடைய தயவை தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இல்லை, என் பலத்தில் நான் சாதிச்சிருவேன், என் திறமையில நான் சாதிச்சிருவேன், என் படிப்பை வச்சு நான் சாதிச்சிருவேன், என் பணத்தை வச்சு சாதிச்சிருவேன், நான் சவால் விடுறேன், முடிஞ்சா சாதிச்சுப்பார். தேவ தயவில்லாம ஒன்றும் பண்ண முடியாது. தேவ தயவில்லாம ஒன்றும் பண்ண முடியாது. நான் சபைக்கு பேசுகிறேன், சபையில் உள்ளவங்களுக்கு பேசுகிறேன். உடனே வெளியில் இருக்கிறவங்க அவன் நல்லா தானே இருக்கிறான், அவன் நல்லா இருப்பான். சபைக்குள்ளே வந்து இருக்கிற உனக்கு, ஆண்டவரை அறிந்த உனக்கு, ஞான ஸ்நான உடன்படிக்கைக்கு நேராய் வந்த உனக்கு, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற உனக்கும் எனக்கும் தேவ தயவு இருந்தாத்தான், தேவ தயவு இருந்தாத்தான், தேவ தயவு இருந்தாத்தான், தேவ தயவு இருந்தாத்தான், தேவ தயவு இருந்தாத்தான். எல்லாம் கண்ணை மூடணும், யார் வேடிக்கை பார்க்கக்கூடாது. நிற்க முடியலன்னா உட்காந்து கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, முழங்கால நில்லுங்க, எது செய்யணுமோ செய்யுங்க. ஆனால் எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எல்லா வாலிப பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும், வாலிப தம்பிமார் ஜெபம் பண்ணணும். சிறு பிள்ளைகள் கண்களை மூடணும், கண்களை மூடணும், எல்லாம் கண்ணை மூடணும், வேடிக்கை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு உங்கள் அப்பா நல்லா சம்பாதிக்கிறாரு, அதனால் நீ கேட்டதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி நிர்விசாரமாக இருந்துராத தங்கச்சி, நிர்விசாரமாக இருந்துராத தம்பி. ஆமேன். தேவ தயவுக்காக நீ கெஞ்சு. அந்த சம்பளத்தை உன் தகப்பன் வாங்குவதற்கு அவர் பல நாட்கள் கெஞ்சி இருக்கிறார். அவருக்கு ஒரு நாள் வேலை இல்லைன்னா, ஒரு வாரத்தில் 3 நாள் வேலை இல்லைன்னா அவருடைய இருதயம் படபடக்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் ஒவ்வொரு நாள், ஆண்டவரே எனக்கு வேலையை தானோ, வேலை செய்ய பலன் இல்லைனாலும், ஆமீன், ஒரு சிமெண்ட் சட்டியை தூக்குறதுக்கு கையில் பலன் இல்லைனாலும், எப்படியாவது என் பிள்ளைகளை காப்பாற்றணுமேன்னு சொல்லி அவர் ஆண்டவரிடத்தில் எனக்கு பலன் தாரோன்னு கெஞ்சுறதுனால தான் தேவன் அவர்களுக்கு தயவை கொடுக்கிறார். ஆனால் நமக்கு எல்லாமே ஈஸியாக வருது, எளிதாக வருது, எளிதாக வருது, எளிதாக வருது, எளிதாக வருது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு அது 4000 ரூபாய் 5000 ரூபாய் ட்ரெஸ்ஸு எளிதாக வருது, எளிதாக வருது. ஆனால் அந்த எளிதாக வர்றதுக்கு பின்னாடி யாரோ சிலருடைய கெஞ்சுதல் இருக்கிறது, தயவு இருக்கிறது, தயவு இருக்கிறது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் தயவுக்காக கெஞ்சுறீங்க? உன் கல்லூரி படிப்புக்காக நீ கெஞ்சி இருக்கிறியா தங்கச்சி? உன் படிப்புக்காக, ஒரு சீட்டுக்காக உன் பெற்றோர்கள் என்னென்ன ஓடுறாங்க, நீ என்னைக்காவது கெஞ்சி இருக்கிறியா தம்பி? என்னைக்காவது கெஞ்சி இருக்கிறியா தங்கச்சி? ஒரு வேலைக்காக, ஒரு திருமணத்துக்காக பெற்றோர்கள் எவ்வளவு ஓடுறாங்க, அங்கலாய்க்கிறாங்க, என்னைக்காவது நீ கெஞ்சி இருக்கிறியா தம்பி தங்கச்சி? என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர். தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஜீசஸ். என் சத்தத்தை எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கெஞ்சுங்க. கெஞ்சுதல்னா பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம், பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம், பெக் பண்ணுறது. லார்ட், ஐ பெக் ஃபார் யுவர் ஃபேவர். உங்கள் தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன். ஆபிரகாம் கெஞ்சணும்னு அவசியமே இல்லைக்கா. ஆபிரகாமுக்கு இருக்கிற சொத்துக்கு அவன் பிள்ளைக்கு பொண்ணு வரிசையில் வந்து நிற்கும். ஆனாலும் அவன் வேலைக்காரனின் ஆபிரகாம், என் எஜமானனா ஆபிரகாமுக்கு நீர் தயவு செய்யணும். நீர் தயவு செஞ்சா அவருக்கு காரியம் சித்திக்கும். பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவனுடைய தயவு தேவை. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு தேவனுடைய தயவு தேவை. இந்த மத்தியான நேரம் தேவனுடைய தயவு உன் மேல வெளிப்பட்டா காரியம் வாய்க்கும், காரியம் சித்திக்கும். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை. நீங்க ஜெபம் பண்ணுங்க,
நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, சகோதரா ஜெபம் பண்ணுங்க. உடைஞ்சி இருதயம் உடைஞ்சி ஒரு சொட்டு கண்ணீர் இன்னைக்கு இந்த ஆலயத்தில் விழுந்தா, இந்த மத்தியானம் இந்த ஆலயத்தின் நடுவில் உன் இருதயம் உடைஞ்சி உன் கண்ணு குளமாகி ஒரு சொட்டு கண்ணீர் உனக்காக, உன் கணவனுக்காக, உன் மகளுக்காக, உன் மகனுக்காக விழுந்தா, இந்த ஆலயத்தில் விடப்பட்ட கண்ணீருக்கு மகத்துவம் உண்டு, மகிமை உண்டு, மேன்மை உண்டு. அது தயவை கொண்டு வரும், தயவை கொண்டு வரும். கூப்பிடுங்க, 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 கூப்பிடுங்க. Lord, I need your favor. Amen. God's favor எனக்கு தேவைப்பா, உங்க தயவு தேவைப்பா, உங்க தயவு தேவைப்பா. உங்க தயவை மறக்கிற ஒரு சந்ததி எழும்பி இருக்குது ஆண்டவரே. உங்க தயவை மறந்து போகிற ஒரு சந்ததி எழும்பி இருக்குதே. உங்க தயவை மறந்து போகிற ஒரு சந்ததி எழும்பி இருக்குதே. விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்த தெய்வம் அல்லவா? விழுந்து போனவர்களிடத்திலே ஆண்டவர் கண்டிப்பை காண்பித்தார், உன்னிடத்திலேயோ தேவ தயவை காண்பித்தார். அதனால இன்னைக்கு நிற்கிற, அதனால இன்னைக்கு நீ படிக்கிற, அதனால இன்னைக்கு வேலை செய்யற, அதனால இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற. ஆனா தேவ தயவை மறந்தினா, இந்த வார்த்தைகளை சொல்ல நான் வேதனைப்படுகிறேன், ஆனாலும் சொல்ல ஆவியானவர் என்னை ஏவுகிறபடி நான் சொல்லுகிறேன். என்றைக்கு நீ தேவ தயவை மறக்கிறாயோ, என்றைக்கு உன் பிள்ளைகள் தேவ தயவை மறக்கிறார்களோ, என்றைக்கு உன் குடும்பம் தேவ தயவை மறக்கிறதோ, அன்றைக்கு எண்ணெய் நின்று போகும், அன்றைக்கு எண்ணெய் நின்று போகும். அதுவரைக்கும் ஓடிக்கொண்டிருந்த அந்த ஃப்ளோ நின்றது. அன்றைக்கு ஒரு ஸ்ட்ரக் ஆகும் வாழ்க்கை. You will be struck. There will be no movement. There will be no growth. வளர்ச்சி இருக்காது, உயர்வு இருக்காது. தேவ மறக்காத தம்பி, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், இயேசுவே உங்க தயவு எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, உங்க கிருபை எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, உங்க கிருபை எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. அழிவின் செய்தியை கேட்கிறோமே ஐயா. தேசம் யுத்தத்துக்கு ஆயத்தமாயிருச்சு, உலக நாடுகள் யுத்தத்துக்கு ஆயத்தமாயிருச்சு. அங்கதானே யுத்தம் நடக்குது, நமக்கு என்னன்னு உட்கார்ந்து இருக்காத. நம்ம பிள்ளைங்க குவைத்தில் இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க மஸ்கட்ல இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க துபாயில் இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க அபுதாபியில் இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, வெளிநாடுகள்ல நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த யுத்தம் ரெண்டு நாடுகளுக்கு நடக்குது. இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவே தான் இந்த நாடுகள் எல்லாம் இருக்குது. அங்க விழுற குண்டு ஒரு நிமிஷம் தாமதிச்சு நம்ம நாட்டில் விழுந்துருச்சுன்னா அழிவையா. தேவ தயவுக்காக கெஞ்சுங்க. என் பிள்ளைகளுக்கு தேவ தயவு உண்டாகட்டும், என் குடும்பத்துக்கு தேவ தயவு உண்டாகட்டும், எங்க குடும்பத்துக்கு தேவ தயவு உண்டாகட்டும். தங்கச்சி ஜெபம் பண்ணு, தங்கச்சி வாயை திறந்து ஜெபம் பண்ணு, தங்கச்சி. தம்பி ஜெபம் பண்ணு தம்பி. நீ எல்லாம் சாதிச்செல்லாம் நினைக்காத, முடியவே முடியாது, முடியவே முடியாது, முடியவே முடியாது.
சகோதரருடைய சத்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன். வாலிப பிள்ளைகளுடைய சத்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த இடத்திலே வெளிப்பட்டிருக்கிறது தேவனுடைய சத்தம். இந்த சத்தம் என்னை உறங்க விடவில்லை. இந்த சத்தம் என்னை தூங்க விடவில்லை. ஆமென். தேவ தயவு, தேவ தயவு, தேவ தயவு, தேவ தயவு என்றே அந்த சத்தம் என் காதுகளிலே துணித்துக் கொண்டிருந்தது. தேவ தயவுக்காக கெஞ்சு, தேவ தயவுக்காக கெஞ்சு, தேவ தயவுக்காக கெஞ்சு. பிள்ளைகள் தேவ தயவுக்காக கெஞ்சுங்க. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடு. க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாம் கண்ணை மூடு, கண்ணை மூடு. ஏசப்பா தயவை தாங்க. கேளு 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 கேளு. வாலிப தங்கச்சி வாயை தர. கல்லு மாதிரி நிற்காத, கல்லு மாதிரி நிற்காத. எப்படி சகோதரா உங்களால் கல்லு மாதிரி நிற்க முடியுது? எப்படி தங்கச்சி உன்னால் கல் மாதிரி நிற்க முடியும்னு எனக்கு தெரியல. தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது தேவ தயவில் நான் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் எப்படி ஒரு சந்ததி அதை குறித்து கவலை இல்லாமல் நிற்குதுன்னு எனக்கு தெரியல. தேவ தயவை மறக்கிற ஒரு சந்ததி எழும்புவது தேசத்துக்கு ஆபத்து, தேவ சபைக்கு ஆபத்து. தேவ தயவை மறக்கிற சந்ததி தேசத்துக்கு ஆபத்து, தேவ சபைக்கு ஆபத்து. தேவ தயவை மறக்காத ஒரு சந்ததியா என் சந்ததி எழும்ப வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்கள் கை வலிச்சாலும் பரவாயில்ல, 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு உம்முடைய தயவு வெளிப்படட்டும். பால்கனியில் நிற்கிறவங்க கூப்பிடுங்க. பால்கனியில் நிற்கிற சகோதரா கூப்பிடு, சகோதரா கூப்பிடு, சகோதரா. உட்கார்ந்த இடத்திலேயே மரணம் வருது. தேவ தயவு வேணும். பள்ளிக்கு போன பிள்ளை யூனிஃபார்மோடு தலை செஞ்சு கிடக்குது. தேவ தயவு வேணும். பிறந்த நாளுக்கு தன் மகளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு சொன்ன போன தகப்பன் பிணமாக ரோட்ல கிடக்கிறா. தேவ தயவு வேணும். ஆசையாய் பிள்ளைக்கு பிரியாணி வேணும்னு சொல்லி கேட்டானேன்னு சொல்லி அன்று இரவு வெளிநாட்டுக்கு போக வேண்டியவன் சாயங்காலம் பிள்ளைக்கு பிரியாணி வாங்கி போனவன் தலை நசுங்கி ரோட்ல கிடக்கிறா. தேவ தயவு வேணும். தேவ தயவு வேணும். தேவ தயவு வேணும். இயேசுவே 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 இன்னைக்கு காரியம் சித்திக்கும். கரை சேர பண்ணுகிற தயவு வெளிப்படுகிறது. காரியங்களை சித்திக்க பண்ணுகிற தயவு வெளிப்படுகிறது.
வெறுமையை வேறறுக்கிற தயவு வெளிப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா. முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். முடியாதவர்கள் என்று கொள்ளுங்க.